மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட உள்ள மத்திய பட்ஜெட்டில் தங்க நகை கடன் தொடர்பான விதிகளில் புதிய மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வங்கியில் நகை கடன் வாங்கி உள்ளீர்களா, பிப்ரவரி 1 முதல் புதிய மாற்றம் வரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதிய மாற்றங்கள் அப்படி என்னவாக வரப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டுடே லேட்டஸ்ட் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? இந்தியாவில் தங்கம் என்பது ஒரு முதலீடு பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அவசர தேவைகளுக்கு எங்கும் கடன் கிடைக்காத பட்சத்தில் நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்கும் பழக்கம் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இதனாலே பலரும் தங்க நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் வரலாறு காணாத வகையில் அதிகமாகி கொண்டே வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்க நகை கடன் தொடர்பான விதிகளில் மாற்றங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான நிறுவனங்கள் நகை கடன் வழங்குவதில் சில கொள்கை மாற்றங்கள் வந்தால் மக்களுக்கு இன்னும் குறைந்த வட்டியில் நகை கடன்கள் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் வருமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகை கடன் வழங்கும் வங்கிகள் சாராத நிதி நிறுவனங்களுக்கு வங்கிகளுக்கும் கிடைப்பது போல் பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் போன்ற ஆதரவுகள் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக மக்களுக்கு கடன் வழங்கும் செலவுகள் அதிகமாவதால் அதனை மக்களிடமே வாங்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதற்கு தீர்வாக வங்கிகள் நகை கடன் வழங்கும் போது கிடைக்கும் அதே சலுகைகள் வங்கிகள் சாரதா நிதி நிறுவனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. மேலும் UPI வழியாக கோல்டு லிங்க்டு கிரெடிட் லைன் கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. நகை கடனுக்கான வட்டி குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் வங்கி சாரதா நிதி நிறுவனங்களுக்கு கிடைக்கும் போது நகை கடனுக்கான பணத்தை திரட்டும் செலவு குறையும். இதன் காரணமாக நகை கடன்களை குறைத்து வட்டியில் பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. நகரங்களை விட கிராமப்புறங்களில் தான் நகைகளை வைத்து பணம் வாங்கும் பழக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் கிராமப்புறங்களில் வட்டி குறைந்தால் பொதுமக்களுக்கு இன்னும் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. தங்க நகை கடன் என்பது ஒரு பாதுகாப்பான கடன் ஆகும். எனவே இதில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட கடன் வழங்கும் திறன் மேலும் உயரும் என்று அப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. RBIயோட விதிகள் பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு தங்க நகை கடன் தொடர்பான விதிகளில் RBI பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்த விதிகளில் கூடுதல் மாற்றங்களும் மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவல்களுக்கு வந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 2 லட்சம் ரூபாய்க்கு கீழ் தங்க நகை கடன் வாங்குபவர்களுக்கு சில சலுகைகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் தங்க நகை கடன் தொடர்பான விதிகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் நகைகளை அடமானம் வைத்துள்ளவர்களுக்கு இனி அடகு வைக்க போறவர்களும் இது குறித்தான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பலர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக தங்க நகை கடன்கள் அவசர மருத்துவ செலவுகள், கல்வி கட்டணம், விவசாய அல்லது நிலம் வாங்குவதற்காக பெரிதும் வாங்கப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசு பட்ஜெட்டில் தங்க நகை கடன் தொடர்பான மாற்றங்கள் கொண்டு வந்தால் அது ஏழை மக்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டுடே லேட்டஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போது நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.